விஜய் விவாகரத்து மனு டிசம்பரிலேயே தாக்கல். அரசியல் அல்ல, தனிப்பட்ட விஷயம் என பதில். நடிகரும் அரசியல் தலைவருமான விஜய் குறித்து கடந்த சில நாட்களாக பரபரப்பான செய்திகள் வெளியாகி வருகின்றன. அவரது மனைவி சங்கீதா கடந்த டிசம்பர் மாதத்திலேயே செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் தற்போதுதான் பொதுமக்கள் கவனத்திற்கு வந்துள்ளது. டிசம்பரிலேயே மனு தாக்கல். விவாகரத்துக்கான மனு டிசம்பர் மாதத்தில் செங்கல்பட்டு கோர்ட்டில் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இது சமீபத்தில் வெளியானதால் அரசியல் மற்றும் சினிமா வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து அரசியல் வட்டாரத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது முக்கிய அரசியல் பிரமுகர் ஒருவர் பதிலளித்த விதம் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது 3 பேருக்கான விஷயம், அரசியல் பதில். அவர் கூறியதாவது: இது நடிகர் விஜய், அவருடைய மனைவி மற்றும் நம் நீதித்துறை அமைப்பு, இந்த 3 பேருக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயம். இதை அரசியல் படுத்த விரும்பவில்லை. அவரின் கருத்துப்படி இது ஒரு குடும்ப மற்றும் சட்ட ரீதியான பிரச்சனை. அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வது சரியான நடைமுறை அல்ல என அவர் வலியுறுத்தினார். ட்ரையல் பை ஃபயர்: அரசியலுக்கு வந்தால் சோதனைகள் இயல்பு. மேலும் விஜய் அரசியலுக்கு வந்ததன் பின்னர் பல்வேறு தனிப்பட்ட விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வருவது குறித்து அவர் கூறியதாவது: அரசியலுக்கு வரும் ஒருவருக்கு ட்ரையல் பை ஃபயர் போன்ற சோதனைகள் இயல்பானவை. இதுவரை வெளிவராத தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்கள் அரசியலுக்கு வந்தவுடன் ஆராயப்படுகின்றன. இது எல்லா தலைவர்களுக்கும் நடந்ததே. மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது தேர்தலை தீர்மானிக்கும். சினிமா முதல் அரசியல் வரை சவால்கள். அவர் எடுத்துக்காட்டாக கூறியதாவது: ஒரு பெரிய நடிகராக அமைதியாக வாழ முடியும். ரசிகர்கள் ஆதரவு, ஸ்டார் மதிப்பு, இவை எல்லாம் இருக்கலாம். ஆனால் அரசியலில் களமிறங்கினால் தனிப்பட்ட வாழ்க்கை கூட ஆய்வுக்கு உட்படும். இதனைத் தாண்டியே அரசியல் பயணம் தொடர வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். தனிப்பட்ட வாழ்க்கை அரசியல் விமர்சனத்திற்கு அப்பால். இந்த பதிலின் மூலம் ஒரு முக்கிய கோணம் வெளிப்படுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அரசியல் வாழ்க்கை இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டுமா? இந்த விவகாரம் தற்போது நீதிமன்றத்தில் இருப்பதால் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது விரைவில் தெரியவரும். அதே நேரத்தில் அரசியல் களத்தில் விஜயின் பயணம் இந்த சூழ்நிலையில் எந்த திசையில் நகரும் என்பதும் கவனிக்கத்தக்கதாக உள்ளது.